கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உண்மையான சுதந்திரத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையான விடுதலையான ஒரு வாழ்க்கையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது நமக்கு அவர் மட்டுமே தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ அதில் நிறையா விஷயங்களை நம்ம பேசணும், நிறைய விஷயங்களை நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம். எல்லாம் ஒரு மாதிரி இன்ட்ரடக்ஷன் மாதிரி, எல்லாத்தையும் குறித்ததான ஒரு சில அறிமுகம் மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருந்தோம். இந்த செய்தியில் இந்த உண்மையான சுதந்திரத்தினுடைய அஸ்திபார சத்தியமாக, அதாவது இதனுடைய பேசிக் சத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அதை நமக்கு இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, ஒருவேளை போன செய்தியிலிருந்து கொஸ்டின்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் இந்த செய்தியில் ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இந்த கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம், அதையும் நம்ம பதில் சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். சரி, ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம முதல் 2 வசனங்கள் யாராவது தமிழ்லயும் வாசிங்க, தெலுங்குலயும் வாசிங்க. What shall we say? இங்கிலீஷ்லயா வாசிங்க. What shall we say? Then shall we continue in sin that grace may abound? Certainly not. How shall we who die to sin live any longer? மும்மொழிகளிலும் வாசியுங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? தெலுங்குல வாசிங்க. అలాగని ఏముందము విస్తరం పోవాలని పాపం అందు నిలిచి ఉందమా? అట్లనరాదు. పాపం విషయమై చనిపోయిన మనము ఇక మీదట ఎలాగ దానిలో జీవించదము? சரி, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார். 5வது அதிகாரத்தை அவர் எழுதும்போது சொல்றாரு, பாவம் பெருகின இடத்தில் தேவனுடைய கிருபை அதை விட அதிகமாக என்ன செஞ்சது? பெருகிச்சு. பாவம் எந்த அளவுக்கு பெருகிச்சோ அதை விட அதிகமாக தேவனுடைய கிருபை பெருகியது என்று சொல்கிறார். சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது 6வது அதிகாரத்தில் ஒரு கேள்வி அவரே கேட்கிறார். என்ன கேள்வினா, அப்போ என்ன பண்ணலாம்? கிருபை இன்னும் அதிகமாக பெருகிறதுக்காக நான் பாவத்திலேயே நிலை நிற்கலாம்னு சொல்லலாமா? ஏன்னா கிருபை பாவம் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதை விட அதிகமாக என்ன செய்யுது? பெருகுதுன்றதுனால நம்ம பாவத்திலே நிலை நிற்கலாமா? பாவத்தில் நிலை நின்றுக்கிட்டே இருந்தோம்னா கிருபை அதை விட அதிகமாக பெருகும்ல, அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவரே பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா அதுக்கு ரீசன் சொல்றாரு. பாவத்திலே மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? ஃபர்ஸ்ட் செய்தி கொடுக்கும்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரே ஒரு பாவம் உங்களை எப்படி அடிமைத்தனத்துக்குள்ள வைக்குது. அந்த பாவத்தினுடைய விளைவுகளோடு நீங்கள் போராடவே முடியாமல் ஒரு கட்டத்தில் அதை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? வந்துடுவோம், தள்ளப்படுவோம். அப்போ நம்ம அந்த அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கிக்கொள்வோம், அந்த சுழலுக்குள்ள மாட்டிக்கொள்வோம். அதை விட்டு நம்மளால என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. எனவே பாவம் என்பது அப்படிதான். அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அதை ஆள ஆரம்பிச்சு உங்க மேல அதை கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு ஒரு கட்டத்துல அதை மீறி நீங்க எதுவுமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. வேற வழியே இல்லாம உங்களுக்கு விருப்பமே இல்லைன்னா கூட ஒரு கட்டத்துல விரும்பி செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆகும், அந்த நேரத்துல உங்களுக்கு அதுல விருப்பமே இருக்காது. இருந்தாலும் நீங்க அதை தான் என்ன செய்யணும், செஞ்சு ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம வருவோம். இதுதான் பாவத்தினுடைய வே. பாவம் இப்படிதான் நம்மள என்ன செய்யும், கண்ட்ரோல் பண்ணும். ஆனா இந்த பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். இந்த பாவத்திற்கு மரித்தல், டையிங் டு சின், அண்டர்ஸ்டாண்டிங் டெத் டு சின், பாவத்திற்கு செத்து போறது, பாவத்துக்கு மரிக்கிறது அப்படின்ற அந்த கான்செப்டை தான் இப்ப நம்ம கொஞ்ச நேரம் என்ன செய்ய போறோம்னா சிந்திக்க போறோம். ஏன்னா பாவத்திற்கு ஒருவன் மரிக்காமல் இருந்தால் அவன் சுயாதீனமான வாழ்க்கை என்ன செய்ய முடியாது,
வாழ முடியாது. ஏன்னா அவன் பாவத்தின் அடிமைத்தனத்திலே தான் என்ன செய்வான், வாழ்கிறவனா இருப்பான். அதுக்கு பாவத்துக்கு செத்து போகல அப்படின்னு சொன்னா அவனால நீதிக்கு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்ப பாவத்துக்கு செத்து போறதுன்னா என்ன என்பதை குறித்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். சரி, இந்த ஐடியா என்ன, பாவத்துக்கு செத்து போகுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய விசுவாசத்தை நாம் வைக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய விசுவாசத்தை நம்ம வைக்கும்போது கவனிங்க, நாம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலின் சாயல்ல என்ன செய்யறோம், இணைகிறோம். நம்மையே அறியாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல்ல நம்ம என்ன செய்யறோம், இணைக்கப்படுறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக அவர் என்ன செய்தார், மரித்தார். அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் என் பாவத்தை யார் மேல சரண்டர் பண்றேன், யார்கிட்ட நான் ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் கடைசி வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன ஆனாரு, பாவம் ஆக்கினார். இப்ப தேவன் என்ன பண்ணார்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, பாவமே அறியாத அவரை நமக்காக என்ன செய்தார், பாவம் ஆக்கினார். சிலுவையில் மரித்தது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் உண்மையில் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டது நம்முடைய பாவங்கள் தான். அதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். எங்க வசனம் இருக்குது, 2 கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல சொல்லி இருக்குது. என்ன சொல்லி இருக்குது, யாருக்காக வசனம் மனப்பாடமா தெரியுமா? கொலோசியர் 2வது அதிகாரங்க, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 13ல இருந்தே வாசிங்க தமிழ்ல. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் குறித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாவத்தின் அதிகாரங்கள் மேலே சிலுவையில் என்ன செய்தார், வெற்றி சிறந்தார். எப்படி வெற்றி சிறந்தார், அவைகளை சிலுவையில் ஆணி அடித்தார். தம்முடைய மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். இங்க நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் அவர் என்ன செய்யப்பட்டார், அந்த சிலுவையில் மரித்தார்னு வாசிக்கிறோம். அப்போ தேவன் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்துவுக்குள் நம் எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேல் சுமத்தி அவரை நமக்காக பாவம் ஆக்கி அவரை சிலுவையில் அறையுவதன் மூலம் நம்முடைய பாவங்களை சிலுவையில் என்ன செய்தார், தண்டித்தார். நம்முடைய எதை சிலுவையில தண்டித்தாரு, பாவங்களை சிலுவையிலே தண்டித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையில் மரித்தாரோ அன்றைக்கு எதுவும் சிலுவையில் செத்து போனது, இந்த மனுக்குலத்தினுடைய பாவமும் என்ன செஞ்சிருச்சு, சிலுவையில் அறையப்பட்டது. இதை நாம் என்ன செய்யணும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் உணர்த்துகிறார் ரோமர்கள் 6வது அதிகாரத்துல சொல்றாரு, பாவத்துக்கு செத்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம். நம்முடைய பாவம் தான் ஏற்கனவே சிலுவையில் என்ன செஞ்சாச்சு, செத்து போச்சு. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சிலுவையில மரித்த நமக்காக பாவமான இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் இல்லையா, அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கும் போது நானும் அவருக்குள் சிலுவையில் என்ன செய்யப்படுறேன், அறையப்படுகிறேன். அறிவுபூர்வமாக அதை நான் என்ன செய்யப்படுறேன், அறையப்படுகிறேன். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இப்படி நீங்கள் பாவத்துக்கென்று என்ன செய்றீங்க, மரித்தவர்களாக மாறுகிறீர்கள். இப்ப பாவத்துக்கென்று செத்து போனவன் பாவத்துக்குன்னு நீ என்ன செய்ய முடியாது, வாழ முடியாதுன்னு இப்படி சொல்லலாம். பாவத்துக்கென்று வாழ வேண்டும் என்ற அவசியம் இனி நமக்கு இல்லை. we are free to sin. பாவம் செய்வதற்கு விடுதலைன்னு சொல்லல, பாவத்திலிருந்து நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இனி நாம் அதை செய்யணும்ன்ற அவசியம் நமக்கு இல்லை. முன்னாடி அதை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இருந்துச்சு, ஏன்னா நம்ம அதனுடைய அடிமைகள்.
ஒரு அடிமை சுயாதீனமா என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. அவன் எஜமான் என்ன சொல்றானோ அதை தான் செய்யணும். இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துல வேற ஒரு வசனத்தை நம்ம வந்து வாசிக்கலாம் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துல 18வது வசனத்திலிருந்து வாசிங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் இப்பொழுது எதற்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள்? நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். போதும், இந்த இடத்துல நிறுத்தலாம். பிராக்டிகலா பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா, உடல் உறுப்புகள், கண்ணு, காது, வாய், மூக்கு எல்லாமே, கண்ணுக்கு தெரிகிற உறுப்புகள், தெரியாத உறுப்புகள்லாம் இருக்குது, உள்ள இருதயம் எல்லாம் இருக்கு இல்லையா, உடல் உறுப்புகளை கொண்டு நம்ம எதற்கென்று நம்ம ஒப்பு கொடுத்திருந்தோம் அப்படின்னா அசுத்தத்திற்கு. எதற்கு? அசுத்தத்திற்கு, தேவனுக்கு பிரியமே இல்லாத விஷயங்களுக்கு நாம் என்ன செஞ்சிருந்தோம்? ஒப்பு கொடுத்திருந்தோம். அப்படி ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க பிறந்து இவ்வளவு வருஷம் ஆகுது, என்னைக்காவது ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? அப்படி அசுத்தமே, இன்றிலிருந்து உனக்காக நான் வாழும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது ஒப்பு கொடுத்துருக்கீங்க? கர்த்தாவே உமக்காக வாழ ஒப்பு கொடுக்குறேன்னு கொடுத்துருப்போம், கரெக்டா? அசுத்தத்துக்கு என்னைக்காவது ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? அப்ப வசனம் ஏன் இப்படி சொல்லுது? நம்ம அதுலயே இருக்கிறோம்ல, அதனால நமக்கு ஒப்பு கொடுத்ததே என்ன செய்யல, தெரியல. எந்த அளவுக்கு தெரியலன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் அதுலயே இருக்கிறோம் பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யல, நமக்கு தெரியல. இதுதான் வந்து அசுத்தத்தினுடைய அல்லது பாவத்தினுடைய வஞ்சனை. நம்மளையே அறியாம நம்மளை அடிமையில வச்சிருக்கிறது, கரெக்டா? ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கே தெரியாம நம்மளை காப்பாத்தல. நான் சொல்ல வர்றது புரியுதாங்களே இல்லையா உங்களுக்கு? இப்போ நீங்க வந்து சொந்தமா ஒரு வீடு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இங்க சென்னையில இருக்கிறீங்க, உங்க வீடு வச்சுக்கோங்க, உங்க சொந்த ஊர்லாம் ஆந்திரால இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்பயாவது லீவுக்கு நீங்க உங்க ஊருக்கு போறாமேன்னு போறீங்க, ரிட்டர்ன் வந்து பாக்குறீங்க, அங்க போய் நீங்க இருக்கிறீங்க, சென்னையில உங்க வீடு என்ன செய்யுது, இருக்குது. வீடு ரொம்ப நாளா பூட்டி இருக்குதுன்னு யாரோ ஒருத்தங்க கதவை திறந்து அந்த வீடு அவங்க வீடா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியவே இல்லை, நீங்க பாட்டுக்கு ஆந்திரால என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் சென்னைக்கு ஒரு வேலையா வரீங்க, வந்து பார்த்தா இங்க நம்ம வீடு இருந்துச்சே காணுமே, நம்ம வீட்டுல யாரோ இருக்கிறாங்க. அப்ப நீங்க போய் என்ன கேட்பீங்க அவங்கள? யாரை கேட்டீங்க வந்தீங்க? யாரை கேட்கணும், ஏன் வீடு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஐயோ தெரியாம போச்சே, இவ்வளவு நாள் என் வீடு எனக்கு அங்க இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்குள்ள என்கிட்டயே கேட்காம என் வீட்டு மேல கண்ட்ரோல் எடுத்துட்டு இன்னைக்கு என்னையே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதிகாரம் பண்றாங்க, காலி பண்ண மாட்டேன்றாங்க. அப்ப நீங்க மாட்டிப்பீங்க இல்லையா? ஏதாவது ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏமாற்றமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, சிக்கி கொள்றீங்க. போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. போலீஸ் வந்து அவங்களுக்கு சாதகமா பேசினா எப்படி இருக்கும்? எல்லாரும் அவங்களுக்கு சாதகமா பேசுறாங்க. என்னப்பா நீ பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு 5 வருஷம் வெளியில போய் இருந்துருவ, அப்புறம் திடீர்னு வந்துட்டு உன் வீடு வேணும்னு கேட்டா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுங்க? ஐயா இது ஏன் வீடுங்க, எனக்கே தெரியாம இவங்க வந்து இங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதுதான் பாவம். பாவம் அந்த மாதிரி தான். உங்களுக்கே தெரியாம உங்களை அடிமைத்தனத்துக்குள்ள என்ன செய்யும், வச்சிருக்கோம். நீங்க என்னைக்குமே ஒப்பு கொடுத்துருக்க மாட்டீங்க. பாவம், நான் பாவம் செய்யணும், எனக்கு பாவம்னா ரொம்ப பிடிக்கும், பாவமே உனக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படிலாம் பிறந்ததுல இருந்து என்னைக்கு என்ன செய்யல, பாவத்துக்குன்னு ஒரு தனி ஞானஸ்தானம் நம்ம என்ன செய்யல, எடுக்கல. ஆனாலும் நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்திலேயே இருந்துகிட்டு இருந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு பாவமானது நம்ம ஏமாற்றி என்ன செய்து கொண்டிருக்கிறது, வைத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு, நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம பாவத்துக்கென்ற அடிமைகளாக இவ்வளவு நாள் என்ன செய்து கொண்டிருந்தோம், வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு ஏமாற்றமான சூழ்நிலையில நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மாற்றிக்கொண்டிருந்தோம். அங்க இருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார், விடுதலை ஆக்கி இருக்கிறார். அதனாலதான் இந்த விடுதலையை பற்றி 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல பேதுரு இப்படியாக சொல்கிறார், நீங்கள் அந்தகாரமான இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு, அதாவது அறியாமைக்குள் இருந்து அறிவுக்குள் நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க, அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இருள் என்பது அறியாமை. இருள்ல எதுவுமே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது.
நாம் பாவின்றது தெரியாது, பாவத்தினுடைய விளைவு தெரியாது, பாவம் ஏன் செய்யறோன்றதே நமக்கு தெரியாது, நான் யாருக்கு கீழே அடிமைகளா இருக்கிறேன்றது கூட என்ன செய்யாது, தெரியாது. நான் பாட்டுக்கு இருக்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சு கொண்டு என்ன செய்து கொண்டிருப்போம், வாழ்ந்து கொண்டிருப்போம். பாருங்க, எபேசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல இதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறார். தம்பி, தங்கச்சி, பிரதர், சிஸ்டர்ஸ், யாராவது இங்க உட்காந்து இருக்கிறவங்க வந்து நான் என் விருப்பத்தின்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், சர்ச்சுக்கு வந்தா இப்படி வாழு அப்படி வாழுன்னு நம்மள என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பதில் இதுதான். எபேசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தை பாருங்க, ஒரு அருமையான விளக்கத்தை வேதாகமம் சொல்லுது உங்களுக்கு. கொஞ்சம் கவனமா கவனிங்க. முதல் வசன 2வது வசனத்துல இருந்து வாசிங்க. இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் யார் யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறீங்களோ அந்த கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் போதும். நீங்க நினைக்கலாம், ஏய் நான் ஃப்ரீயா வாழ்றேன்டா, என் விருப்பத்தின்படி என்ன செய்துட்டு இருக்கேன், வாழ்ந்துட்டு இருக்கேன், சும்மா நீங்க சர்ச்சுக்கு போங்க, என்னெல்லாம் என்ன பண்ணாதீங்க, கூப்பிடாதீங்க, என் விருப்பம், எனக்கு சர்ச்சுக்கு போக பிடிக்காது, நான் வீட்டில் இருப்பேன், மஜா பண்ணுவேன், எனக்கு தெரியும் என் வாழ்க்கை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம நீங்க 2 விஷயத்துக்கு அடிமைகளா இருக்கீங்கன்னு பைபிள் சொல்லுது. என்னது? உலக வழக்கம், ட்ரெண்ட் ஆஃப் த வேர்ல்டு. நான் ட்ரெடிஷன் சொல்ல மாட்டேன், ட்ரெண்டு மாறிட்டே இருக்கும். அன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டின் படி நான் என்ன செய்யணும், வாழணும். நீ ட்ரெண்டின் படி வாழ்றியா இல்ல நீ விருப்பப்படி வாழ்றியா? விருப்பப்படியா வாழ்ற? இல்ல, மற்றவர்களுடைய விருப்பத்தின்படி நீ என்ன செய்யற, வாழ்ற, அப்படிதானே? ஆனா நாம என்ன நினைப்போம், இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பிரதர், அந்த மாதிரி இருக்கணும் பிரதர். ஏன் இருக்கணும், என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிங்கணும், ஏன் கீழ்ப்படணும், ஏன் அப்படின்னு கேட்போம். ட்ரெண்டு, இந்த ட்ரெண்ட் படி ஏன் இருக்கணும், ஏதாவது கட்டாயம் இருக்கா? இன்னைக்கு ஒரு சினிமா ஸ்டார் இந்த மாதிரி முடி வெட்டுறான், நம்ம இதே மாதிரி முடி வெட்டணும், ஏதாவது கட்டாயம் இருக்கா? ஏதாவது கட்டாயம் இருக்கா? இல்ல. ஆனா ஏன் இருக்கிறோம்? அடிமைகளாக இருக்கிறோம், அடிமைகள். இந்த உலக வழக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்படி நம்ம வாழணும்ன்ற அவசியம் இருக்கா? வழக்கத்தை யார் ஏற்படுத்தினது? நம்ம தானே ஏற்படுத்தணும். அப்ப வழக்கத்தை மாத்தலாம்ல, ஏன் மாத்த முடியல? அடிமைகள். அதுக்கடுத்து சொல்லியிருக்கு, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவி. யார் அவன்? சாத்தான். நீ நினைச்சிட்டு இருக்க நீ நீ உன் விருப்பத்தின்படி வாழ்றன்னு, ஆனா உனக்கு தெரியல நீ யாருடைய விருப்பத்தின்படி வாழ்ற. நீ எப்ப நீ எல்லாம் நீ கீழ்ப்படிய மாட்டேன்னு நிக்கிறியோ அப்பெல்லாம் நீ யாருடைய விருப்பத்தின்படி வாழ்ற. நீ உன் விருப்பத்தின்படி வாழல, அது ஒரு மாயை, உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். நீ அவனுடைய விருப்பத்தின்படி என்ன செய்து கொண்டு இருக்கிற, வாழ்ந்து கொண்டு இருக்கிற. ஏவாள்கிட்ட வந்து சொல்றான், கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாரு, அந்த பழம் மட்டும் கைக்கு வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஏவாள் சுயமா சிந்திக்கல. ஏவாள் என்ன செய்யல, சுயமா சிந்திக்கல, யாருடைய விருப்பத்தின்படி சிந்திக்கிறாங்க. நீ இப்படிதான் யோசிக்கணும்னு ஒரு வரையறையை யார் உருவாக்குகிறா? சாத்தான் உருவாக்குகிறான். அப்ப அவன்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க. நீ அப்படி யோசிக்காதப்பான்னு சொல்றவர்கிட்ட வந்து என்ன செய்வோம், கேள்வி கேட்ப. என்ன கேள்வி? ஏன் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்போம். ஏய், நீ இப்படி யோசிக்கணும்னு உனக்கு ஒருத்தன் சொல்றான்ல, அவன்கிட்ட போய் நீ என்ன செய்யணும், முதல்ல அந்த கேள்வியை கேட்கணும். ஏய், நீ யாருப்பா, நீ எதுக்கு நான் இப்படி யோசிக்கணும் நீ ஏன் சொல்றன்னு சாத்தான்ட்ட கேளுங்க. அவனிடத்தில் கேட்பதற்கு நமக்கு தைரியம் இல்லை, ஏன்னா நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். நம்மளே தெரியாம நாம ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள பிசாசானவன் வைத்திருக்கிறான். உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியல. இப்போ வேத வசனமாகிய அறிவு, வேத வசனம் என்கிற இந்த ஞானம், வேத வசனம் என்கிற இந்த வெளிச்சம் என்ன பண்ணுதுன்னா, இந்த அறியாமைக்குள்ள பாயும் போது நீங்க உங்க வேத வசனத்துக்கென்று உங்கள் இருதய கதவை நீங்கள் திறக்கும் பொழுது வேத வசனம் நமக்கு அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணுது. இவ்வளவு நாள் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்றோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா நம்ம நம்முடைய விருப்பத்தின்படி வாழலன்ற ஒரு அறிவை நமக்கு என்ன செய்யுது, பைபிள் நமக்கு சொல்லுது. அது சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கிறேன், அச்சோ, அப்ப இவ்வளவு நாள் நான் அடிமைத்தனத்துல என்ன பண்ணிருக்கிறேன், வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கே தெரியாம, என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சா கூட பரவாயில்ல, எனக்கே தெரியாம என்னை அடிமைத்தனத்துக்குள் வைத்திருக்கக்கூடிய சாத்தானுக்கு இவ்வளவு நாள் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்,
அடிமையா வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறேன்றதை நான் தெரிஞ்சுக்கும் போது இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே போகவே முடியாது என்று நமக்கு ஒரு அடைப்பை போடுவான் சாத்தான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வெளியே கொண்டு வருவதற்கு இந்த அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக இந்த பூமிக்கு என்ன செஞ்சார்? வந்தார். ஏன் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார்னா, நாம அடிமைகள் நமக்கு காட்டணும்ன்றதுக்காக தான் என்ன செஞ்சாரு? வந்தார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லிமிடேஷன்ஸ்குள்ளேயும் தன்னை அடக்கி கொண்டு வாழணும்னு சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எந்த அவசியமும் இல்லை. இருக்கா? எந்த அவசியமும் இல்லை. ஆனா அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக இந்த பூமிக்கு அவர் ஏன் வந்தார்னா, உங்களையும் என்னையும் நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறோன்றதை நமக்கு காட்டுறதுக்காக. எப்படி காமிச்சாருன்னா, அந்த சிலுவையில தான் காமிச்சார். ஒரு அடிமையினுடைய விளைவு என்ன? அவனால அதை விட்டு இறங்கி வர முடியாது. 2 கை 2 கால ஆணி வச்சு அடிச்சிட்டோம்னா என்ன செய்ய முடியாது? இறங்கி வர முடியாது. அதான் அடிமை. அவன் சுயாதீனமாய் ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. சாகும் வரை தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். சாகு வரை என்ன பண்ணோம்? சிலர்கள்லாம் சிலுவை மரணத்தின் வரலாற்றை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, 24 மணி நேரம், 48 மணி நேரம், 50 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரங்கள் கூட சிலுவையில கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு விட்டு செத்தவங்க இருக்கிறாங்க. இப்ப சிலுவை மரணம் எதற்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? நம்முடைய பாவ அடிமைத்தனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஏதாவது செய்ய முடியுமா சிலுவையில இருக்கிற அந்த மனுஷனால? ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. அந்த பிக்சர்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருந்துச்சு. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா இருந்தோம். உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒண்ணு உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி வாழுவோம், இல்லைன்னா சாத்தானுடைய சொல்லின்படி என்ன செய்வோம்? வாழ்வோம். இந்த 2 தவிர ஃப்ரீயா நான் வாழ்ந்தேன், என்ன வாழ்றேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை தூக்குங்களேன். இல்ல. இதுதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நிலைமை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லியும் அறியாமையில் இருக்கிறவர்களுடைய நிலைமை இதுதான். இப்ப வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, பாவ அடிமைத்தன வாழ்க்கை என்பது நமக்கே தெரியாமல் நாம் ஏமாற்றப்படும் ஒரு வாழ்க்கை. என்னது? நமக்கே தெரியாமல் நாம் ஏமாற்றப்படக்கூடிய வாழ்க்கை. அப்படி யாராவது ஏமாறணும்னு ஆசைப்படுவீங்களா? உங்களுக்கே தெரியாம நீங்க ஏமாறணும்னு ஆசைப்படுறவங்களாம் கை தூக்குங்களா? அப்படி யாராவது ஏமாற்றப்படணும்னு ஆசைப்படுவீங்களா? ஒரு துணி வாங்க கடைக்கு போகும்போது எவ்வளவு கேள்வி கேட்கிறோம் இல்லையா? ஏன்னா நமக்கு என்ன ஆசை? நம்ம ஏமாந்துடக்கூடாது இருக்கா? ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம ஏமாந்துகிட்டு இருக்கோமே, அதை குறித்து நம்ம என்ன செய்யறது இல்லை? சிந்திக்கிறது இல்லை. ஒருவேளை இங்க இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீங்கன்னா இப்ப யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க விருப்பப்படுகிறபடி செய்றீங்களா? ஆக்சுவலி இல்ல. யாரோ சொல்றதன்படி நீங்க வாழ்றீங்க. ஒன்னு ட்ரெடிஷன் படி வாழ்றீங்க, இல்லைன்னா சாத்தான் சொல்றதுபடி என்ன செய்றீங்க? வாழ்றீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி யாராலையும் வாழ முடியாது. மனசுல என்ன நினைக்கிறோமோ அப்படியே செய்ய முடியாது. நோ. நாம் எல்லாரும் அடிமைத்தனத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இன்னும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்க அடிமைத்தனத்துல தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியும் பொன்னும் என்ன செய்யல? பத்தல. எது தேவைப்பட்டது என்று சொல்லி நமக்கு வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 18-19. 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த கடைபிடித்து வந்த வீணான நடத்தையினின்று வீணான செயல்களிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னியினாலும் தங்கத்தினாலும் மீட்கப்படாமல் நீங்கள் காப்பாற்றப்படவில்லை. கவனிங்க, இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? உலக வழக்கத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, உங்களுடைய முன்னோர்களால் செய்யப்பட்டு வந்த எல்லா சடங்காச்சாரங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற தங்கமோ வெள்ளியோ பத்தல. அதனால் நீங்கள் காப்பாற்றப்படவில்லை. எதினால் காப்பாற்றப்பட்டீர்கள்? குற்றமே இல்லாத மாசு அற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அறியாதவர்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
இப்ப நான் பேசிக்கொண்டிருந்த அடிமைத்தனம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப நான் பேசிக்கொண்டிருந்த அடிமைத்தனம் இருக்குல்ல, இந்த அடிமைத்தனம், அதாவது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இந்த உலகத்துல கரண்ட் ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்குதோ அதன்படி வாழ்ந்து கொண்டிருப்பீங்க ஒண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசு சொல்றதை கேட்டு என்ன செய்து கொண்டிருப்பீங்க? வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இது ரெண்டுத்தை தவிர சுயமா இல்லைங்க, என்னுடைய அறிவின்படி நான் யோசிச்சு வாழ்றேன்னு நீங்க நினைக்கலாம். இல்லை, நீங்க ஏதாவது ஒரு வரையறைக்குள்ளதான் நீங்க என்ன செய்வீங்க? இருப்பீங்க. நீங்க வித்தியாசமா யோசிப்பீங்க. நோ, நீங்க என்னதான் வித்தியாசமா யோசிச்சாலும் அது ஏதாவது ஒரு ட்ரெண்டுக்குள்ளதான் என்ன செய்யும்? அது அடங்கும். சுயாதீனமா உங்களால என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஏன்னா நீங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள் என்கிற அந்த அறியாமையை உங்களிடத்திலிருந்து போக்குவதற்கு தான் இயேசு கிறிஸ்துவானவர் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த மனுஷ சாயல இந்த பூமிக்கு என்ன செஞ்சாரு? வந்தாரு. அந்த அடிமைத்தனத்திலிருந்து யாராவது தங்கத்தை கொடுத்தோ வெள்ளியை கொடுத்தையோ அல்லது உங்களுடைய வைரங்களை கொடுத்தோ இந்த உலகத்தில் விலையேற பெற்ற விஷயங்களை கொடுத்தோ உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியுமானா இந்த உலகம் என்னைக்கோ காப்பாற்றப்பட்டிருக்கும். இன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பணக்காரர்களில் ஒரு ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய தர்ம காரியங்கள், அவங்க செய்யக்கூடிய புண்ணியங்கள், அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா பரிகாரத்துக்காக அவ்வளவு செலவு பண்றாங்களா இல்லையா? அவங்க ஒரு வருஷம் ஃபுல்லா செஞ்ச பாவத்துக்கு ஒரு நாள் பரிகாரம் பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆனா அந்த பரிகாரத்தினால அவங்களுக்கு என்ன கிடைக்காது? விடுதலை கிடைக்காது. இந்த உலகத்துல விலையேற பெற்ற காசை வைத்துக்கொண்டு பணத்தை வைத்துக்கொண்டு விடுதலையை வாங்க முடியும் அப்படின்னா இந்த உலகம் என்னைக்கோ விடுதலை ஆயிருக்கும். அப்படி விடுதலை கிடைக்காது என்பது நிதர்சனமான உண்மை. அதுதான் உண்மை. அப்ப நமக்கு உண்மையான விடுதலையை தருவதற்கு ஒருவர் அடிமையாக இந்த பூமிக்கு என்ன செய்ய வேண்டியது? வர வேண்டியது. அவர் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான மெய் தேவனாகிய கர்த்தர். அவர் இந்த பூமிக்கு அடிமையா வந்து தன்னுடைய குற்றமற்ற சரீரத்தை, குற்றமே செய்யாதவராயிருந்து, பாவமே அறியாதவராயிருந்து இந்த சிலுவையில தம்மை தாமே பலியாக என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒப்பு கொடுத்து அந்த விடுதலையை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த விடுதலையுடைய வேல்யூ வந்து உங்களுடைய கற்பனையை விட அதிகமானது. இப்போ ரோமர் எழுதின நிருபம் 6 அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஏன் நாம பாவத்துல நிலை நிற்க கூடாது? இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாச்சு, விடுதலையை வாங்கியாச்சு, ஏன் நாம பாவத்துல நிலை நிற்க கூடாது? கிருபை தான் பெருகட்டுமே. கிருபை பெருகட்டும்ல. இப்ப நம்ம பாவம் செஞ்சா பாவம் வந்து பாவத்தோட கிருபை அதிகமா பெருகுது இல்ல? பெருகுதா இல்லையா? பெருகுது. அப்ப இன்னும் நிறைய கிருபை வேணும்ன்றதுக்காக இன்னும் அதிகமா பாவம் பண்ணலாம்ல? ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது? இவ்வளவு நேரம் நான் வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு யோசிச்சு சொல்லுங்க, ஏன் செய்யக்கூடாது? பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிறது என்றால் கிருபை பெருகுவதற்காக நாம் பாவத்தில் நிலைநிற்கலாம் அல்லவா? கூடாதுன்னு ஏன் சொல்றாரு? ஏன் செய்யக்கூடாது? ஏன் நம்ம நீங்க காலையில கேட்ட கேள்விகளின்படி எல்லாம் வாழக்கூடாது? ஏன்? கிருபை என்கிற வார்த்தை வந்து இன்னைக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது. பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் அல்ல கிருபை. அது பாவத்தை மேற்கொள்வதற்காக இந்த பூமிக்கு வந்ததுதான் என்னது? கிருபை. கிருபை இப்ப பாவம் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா பாவத்தை விட அதிகமா கிருபை பெருகி இருக்குன்னா என்ன அர்த்தம்? கிருபையானது பாவத்தை என்ன செஞ்சிருச்சு? தோற்கடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப கிருபை என்பது பாவத்தை வீழ்த்துவதற்கானே தவிர கிருபை என்பது பாவத்தில் நிலை நிற்பதற்காக அல்ல. ஒருவேளை நீங்க கிருபையை வந்து பாவத்தில் நிலை நிற்பதற்கு பயன்படுத்துறீங்கன்னா நீங்க உங்களுக்காக உங்களை மீட்ட கிருபையை தோற்கடிக்கிறதுக்கு பாவத்தை பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்ல வரது புரியுதா இல்லையா? ஒன்ஸ் மோர் சொல்றேன். பாவத்தை விட கிருபை மேல வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? 15 மாடி கட்டிடத்துக்கு மேல வெள்ளம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? வெள்ளம் வந்து எவ்வளவு ஐட்டானி கட்டடம் கட்டினாலும் அதை நான் தோற்கடிப்பேன்னு வந்துருச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? கரெக்டா? அந்த மாதிரி பாவத்தை விட கிருபை மேலே பெருகிருச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா கிருபையானது பாவத்தை என்ன செய்து விட்டது? தோற்கடித்து விட்டது, வீழ்த்தி விட்டதுன்னு அர்த்தம். இப்ப நான் கிருபை இன்னும் அதிகமா பெருகணும்ட்டு நான் பாவம் செய்யறேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன்? பாவத்தை வீழ்த்திய கிருபையை வீழ்த்துவதற்கு நான் எதை பயன்படுத்துகிறேன்? பாவத்தை பயன்படுத்துகிறேன் அர்த்தம்.
உங்களுக்கு கிருபையை பத்தி சரியான ஒரு விளக்கம் வேண்டும் என்று சொன்னால் வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. தயவு செய்து இன்றைக்கு கிருபையை பத்தி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய போதகர்களுடைய வார்த்தையை வச்சு கிருபையை பத்தி நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த காலகட்டத்தில் சொல்லப்படுகிற கிருபை என்கிற வார்த்தை போதகர்களாலும், நீங்கள் டிவியில் பார்க்கக்கூடிய பிரசங்கியார்களாலும், நீங்கள் பாடல்களில் கேட்கக்கூடிய பிரபலமான ஊழியக்காரர்களாலும் பயன்படுத்துகிற கிருபை என்கிற வார்த்தை வேதாகமத்தில் சொல்லி இருக்கிற கிருபை அல்ல. வேதாகமத்தில் கிருபை என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். தீத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி 13 வரைக்கும் வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. கிருபை என்ன சொல்லி கொடுக்குது? கிருபை எதை போதிக்கிறது? தெளிவுல வாசிங்க. ఏలయనగా సమస్త మనుష్యులకు రక్షణకరమైన దేవుని కృప ప్రత్యక్షమై మన భక్తిహీనతను ఇహలోక సంబంధమైన దురాశలను విసర్జించి శుభప్రదమైన నిరీక్షణ నిమిత్తము అనగా మహాదేవుడును మన రక్షకుడైన యేసుక్రీస్తు మహిమ యొక్కయు ప్రత్యక్షత కొరకు ఎదురు చూచుచు ఈ లోకంలో సుబుద్ధితోనూ నీతితోనూ భక్తితోనూ బ్రతుకుచుండవలనని మనకు బోధించుచున్నది. கிருபை என்ன போதிச்சுச்சுன்னது சொல்லுங்க. என்ன சொல்லி கொடுக்குது கிருபை? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. எவ்வளவு சொல்லி கொடுக்குது கிருபை? இதுல எங்கேயாவது நீங்க ஜாலியா பாவம் பண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு நான் விடுதலையை கொடுத்து விட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், இனிமேல் நீங்கள் செய்ய போகிற அனைத்து பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி சிலுவையில மரிச்சிட்டார், அதனால நீ என்ன வேணா செஞ்சுக்கலாம், எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், கிருபை பிரதர்னு பைபிள் என்ன செய்யல, சொல்லவில்லை. கிருபை பெருகுவதற்காக பாவத்தில் நிலை நிற்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களே, சிந்திக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் பாவத்தை தோற்கடித்த கிருபையை பாவத்தினால் ஜெயிக்கலாம்னு முயற்சி செய்யாதீங்க, முடியவே முடியாது. கிருபை நமக்கு எதை போதிக்குதுன்னா சொல்லுது, என்ன போதிக்குது? எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய கிருபை பிரசன்னமாகி இந்த உலகத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன போட்டுருக்கு 12வது வசனத்துல தமிழ்ல என்ன போட்டுருக்குது? அவபக்தியா? அதான் ரட்சிப்பதற்கத்தக்க கிருபை பிரசன்னமாகி, அதாவது அவபக்தியையும் லௌகீக இச்சையும், அதாவது இந்த உலக ஆசைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்க்க வேண்டும் என்று நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. அப்ப கிருபை நமக்கு என்ன டீச் பண்ணுது? நீ ஜாலியா பாவம் பண்ணு. பைபிள்ல அப்படி ஒரு வசனம் இருக்குதா? எங்கேயாவது ஒரு வசனம் இருக்குது, பிரசங்கில் இருக்குது. என்ன சொல்லுது? வாலிபனே, உன் இளமையில நீ என்ன செய்? சந்தோஷப்படு. வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை என்ன ஆனட்டும்? பூரிப்பாக்கட்டும். எலிஷா பிரதர் கொஞ்சம் சிரிக்கிறாரு. ஏன்னா நாங்களாம் வாலிப நாட்கள்ல வாலிபம் நிலைச்சு நிற்கும்னு நினைச்சோம். ஆனா வாலிபம் என்ன செஞ்சிருச்சு? மறைஞ்சிருச்சு. லைட்டா இப்போ ஒயிட் ஹேர் எல்லாம் என்ன செய்யுது? ஆங்காங்கே எட்டி பார்க்கிறது. என் பையன் சொல்றான், டாடி உங்களுக்கு வயசாயிடுச்சு. ஏன்டா அப்படி சொல்ற? உங்க தலையில என்ன வந்துருச்சு? ஒயிட் ஹேர் வந்துருச்சு அப்படின்னா. அப்போ வாலிபம், இளவயதும் வாலிபம் என்னது? மாயை. அப்போ அந்த பைபிள் சூப்பரா சொல்லுது இல்ல, வாலிபமே உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு. எஸ், வெரி குட், சந்தோஷப்படு. இளமையில சந்தோஷப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்ல, சந்தோஷப்படணும். யூ ஹாவ் டு பி ஹாப்பி இன் யுவர் யங் ஏஜ். உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை என்ன பண்ணணும்? பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் நினைவுகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. அதோட நின்று இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைபிளை கொண்டாடி இருப்போம். ஆனா ஏன் பைபிளை நிராகரிக்கிறோம்னா, அதுக்கு அடுத்து ஒன்று சொல்லுதுல, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ என்ன செஞ்சுக்கோ? அறிந்து கொள். எங்கேயுமே பைபிள்ல பாவம் செய்வதற்கான லைசன்ஸாக மன்னிப்பும் கிருபையும் சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் கடந்த கால, நிகழ்கால, வருங்கால மனிதனுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறதா? ஆம், மன்னிக்கிறது.
கிருபையாக மன்னிக்கிறது. ஆனால் அது நாம் பாவம் செய்வதற்காக நம்மை மன்னிக்கவில்லை. 1 யோவான்ல சொல்றாரு, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக இவைகளை நான் என்ன செய்கிறேன், எழுதுகிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பாவம் செய்கிற எவனும் எதற்கு அடிமையா இருக்கிறான்? விடுதலையாக வாழணும்னு நினைச்சனா பாவத்துக்கு அடிமையா இருக்காது. இல்ல நான் பாவத்துக்கு அடிமையா இருப்பதான் அதான் விடுதலைன்னு நீ நினைச்ச அப்படின்னு சொன்னா நீ உண்மையாலுமே விடுதலையா இல்லை. இதுதான் வேதம் சொல்லக்கூடிய சத்தியம். கிருபை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? இந்த உலகத்துல அவபக்தி உள்ள வாழ்க்கையை வாழக்கூடாது. 2வது, இந்த உலக இச்சைகளை வெறுக்கணும். 3வது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். 4வது, நீதியை செய்யணும். அப்புறம் தேவபக்தி உள்ளவர்களாக வாழணும். இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கணும் என்று கிருபை நமக்கு என்ன செய்தான்? போதிக்கிறது. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது கிருபையை பத்தி உங்கள்கிட்ட வந்து கிருபை பிரதர்னாங்கன்னா வாங்க பிரதர் அப்படின்னு தீத்து 2வது அதிகாரத்தை ஓபன் பண்ணி என்ன செஞ்சிருங்க, காமிச்சிருங்க. இதுதான் கிருபை. கிருபை தான் டீச் பண்ணுது. நீ இதை டீச் பண்ணல, அதனால நீ கிருபையை டீச் பண்ணலன்னு சொல்லிடுங்க. அவ்வளவுதான் விஷயம். கிருபையை போதிக்கிறேன் என்று சொல்லி நீ எப்படினாலும் வாழலாம் என்று சொல்லுகிற யாரா இருந்தாலும், ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, பைபிள் அப்படி சொல்லவில்லை. வேற யாருனாலும் சொல்லலாம், பைபிள் அப்படி சொல்லவில்லை. பைபிள் சத்திய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு என்னவா இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான். உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் பாவத்திற்கென்று செத்தவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இப்ப பாவத்திற்கென்று சாகுதல் என்பதை குறித்து தான் இவ்வளவு நேரம் நம்ம என்ன செய்து கொண்டிருந்தோம், சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துல 6வது 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சரி, அப்போ பாவத்துக்கென்று செத்தவங்க, அப்பனா நம்ம வந்து என்ன பண்ணணும் இனிமேட்டு அப்படின்னு சொன்னா, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாமல் இந்த பாவ சரீரம் நாசமாயிரணும்ன்றதுக்காக, ஒளிந்து போக வேண்டும் என்பதற்காக நம்முடைய பழைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் என்ன செய்யப்பட்டது? அறையப்பட்டது என்று அறிந்து. அப்போ ஒய் எதற்காக நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில்? இப்ப யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க? கை தூங்க. சரி, வெரி குட். கைக்குள்ள போடலாம். ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாருமே என்ன அறிக்கை செய்கிறோம்? பிரதர் நீங்க சொல்லுங்க. நீங்க தான். நீங்க எடுக்கலையா? நீங்க எடுத்துட்டீங்களா? நீங்க எடுத்துட்டீங்களா? சொல்லுங்க. ஞானஸ்நானத்தில் எடுக்கும்போது நான் என்ன அறிக்கை செய்கிறேன்? நான் இனிமேல் ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவேன், இனிமேல் பைபிள் ஸ்டடிக்கு வருவேன், அப்படியா? என்ன அறிக்கை செய்கிறோம்? நம்ம என்ன காட்டுறோம் வெளியில? நான் ரட்சிக்கப்பட்டவன் காட்டுறோம் இல்லையா? ஆனால் என்ன எக்ஸாக்ட்லி காட்டுறோம்? நான் பாவத்துக்கு என்ன பண்ணிட்டேன்? செத்து போயிட்டேன். இனி என் வாழ்க்கை யாருக்காக மட்டும்தான்? கிறிஸ்துவுக்காக மட்டும்தான் காட்டுறோம். இதானே ஞானஸ்நானம். ஏற்கனவே எடுத்த முடிவை உலகறிய நான் என்ன செய்யறேன்? காட்டுறேன். இதுதான் ஞானஸ்நானம். அப்போ எதற்காக நான் பாவத்துக்கு மரிக்கணும்? வாட் இஸ் த ரீசன்? எதற்காக பாவத்துக்கு மரிக்கணும்னு பவுல் சொல்றாரு 6வது 7வது வசனத்துல. என்ன ஒய்? எதற்காக நான் பாவத்துக்கு மரிக்கணும்னா, இனிமே ஜாலியா பாவம் பண்றதுக்கு இல்ல. என்னுடைய பழைய மனுஷன் ஒளிந்து போக வேண்டும், என் பாவ சரீரம் ஒளிந்து போக வேண்டும். என்ன பண்ணலாம்? போய் சூசைட் பண்ணிடலாமா? பாவ சரீரம் ஒளிஞ்சிரும்ல. ஞானஸ்நானம் எடுத்த மறுநாள் போயிட்டு எல்லாரும் தூக்கில தொங்கிடலாமா? பாவ சரீரம் முடிஞ்சுது, எடுத்து அடக்கம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. பாவ சரீரம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, சரீரத்தினுடைய விருப்பங்கள்னு அர்த்தம். என்னது? இந்த உடலினுடைய விருப்பங்கள். இவ்வளவு நாள் இந்த உடல்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இந்த உடல்ல நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தோம்? ஒண்ணு உலக வழக்கத்தின்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இல்லைன்னா பிசாசின் அடிமைத்தனத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இது ரெண்டுத்தை தவிர வேற எதுக்கும் நம்ம என்ன செய்யல? வாழல. அப்ப இந்த சரீரம் என்ன பண்ணிட்டு இருந்தது இவ்வளவு நாள்னா, இப்படியே வாழ்ந்து வாழ்ந்து என்ன செஞ்சிருச்சு? பழகி விட்டது. இப்ப திடீர்னு காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணணும்னு சொன்னா இந்த சரீரம் என்ன சொல்லும்? இந்த சரீரம் சொல்ல அது ஆசைப்படாது. அதுக்கு விருப்பமே இருக்காது. ஏன்னா இவ்வளவு நாள் அது என்ன பண்ணிருச்சு? அப்படி பழகிருச்சு. அது குறை சொல்ல முடியாது இல்ல, அது பாவம் பழகிடுச்சு. இப்ப என்ன பண்ணுது? அது நான் மாட்டேன்னு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பழைய மனுஷனை ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கிறது? எந்திரிச்சோன்னு
இப்போ என்ன ஆயிடுச்சு, அதனுடைய எண்ணத்தை சாவடிச்சாச்சு. ஒரு நாள் எந்திக்கிறீங்க, 2வது நாள் எந்திக்கிறீங்க, 3வது நாள் எந்திக்கிறீங்க, 4வது நாள் எந்திக்கிறீங்க, 5வது நாள் எந்திக்கிறீங்க, போட்டு அதை அடின்னு அடிக்கிறீங்க. அதுக்கு கோபமாக வரும். அதுக்கு ஒரு கட்டத்தில் அது ஒளிஞ்சு போயிடும். நீதிக்கு பழக்கப்பட்டவர்களாக என்ன செய்து விடுவீர்கள்? மாறி விடுவீர்கள். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய நான் என்ன செய்றேன்? சிறைப்படுத்துகிறேன். நான் தினந்தோறும் சாகிறேன். யார் சொல்றா? தினந்தோறும் சாகுறேன்னா என்ன அர்த்தம்? நம்ம வேற விஷயம் சொல்லுவோம். டெய்லி செத்து பொழைக்கிற இந்த ஆளு கல்யாணம் பண்ணிங்க, டெய்லி சாகுறேங்க. அப்படி சொல்ல, என்னுடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும்படி ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்றேன்? சாகிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பாவ சரீரத்தை ஒழிக்கிறதுன்றதே நமக்கு ஒரு எய்மா இருக்கணும். அதுக்காக நீங்க சாட்டை எடுத்துக்கொண்டு இந்த முகரம் பண்டிகை எப்ப அடிச்சுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அடிச்சுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீதிக்கு பழக ஆரம்பிச்சா பாவ சரீரம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? ஒளிந்து போகும். ஒரே நாள்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்காது. ஒரே நாள்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்காது. எப்படி ஒரு கம்பளி பூச்சி அது கூட்டு புழுவா மாறி திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல அந்த கூடு பிக்கும் போது உள்ள இருந்து கம்பளி பூச்சி வராம பட்டாம்பூச்சியா வருதோ, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு டைம் எடுக்கும். ஆனா உங்களுக்கு வாஞ்சை வேண்டும். என்ன வாஞ்சை வேண்டும்? உங்களுக்கு எய்ம் என்னவா இருக்கணும்? நான் எப்படியாவது பாவ சரீரத்தை என்ன செஞ்சிடணும்? ஒழிச்சிடணும். யாருடைய சரீரத்தை? நம்ம மத்தவங்க பாவ சரீரத்தை ஒழிக்கிறதுல கரெக்டா இருப்போம். அவன் அந்த பிரதர் பாருங்க, பிரதர், உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்திரத்தை முதல்ல பாரு, அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி என்னுடைய பாவ சரீரத்தை நான் முதலில் என்ன செய்யணும்? ஒழிக்கணும். அதற்காக தான் உங்கள் பழைய மனுஷன் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? அறையப்பட்டிருக்கு. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? பாப்போம். ரோமர் 6:6-7. நாம பாவத்துக்கு ஊழியம் செய்யாம இருக்கணும்ன்றதுக்காக, பாவ சரீரத்தை ஒழிக்கணும்ன்றதுக்காக நம்முடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறீர்களே. தெலுங்குலையும் ஒரு தடவை வாசிச்சுங்க. என்ன போடு? பாப்ப சரீரம் அப்படின்னா அர்த்தம் நாசனமாயிரணும், அப்படிதானே? ஒளிந்து போகிறதுக்காக நம்முடைய பழைய சுபாவம் ஆயின கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் என்ன செய்யப்பட்டது? அறியப்பட்டது. இப்ப எதற்காக நான் ஞானஸ்நானம் எடுத்தேன்னா, எதற்காக நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னா, எதற்காக இந்த வழியில நான் வந்தேன், இந்த மார்க்கத்துக்குள்ள நான் ஏன் வந்தேன்னா, என் பழைய மனுஷனை சிலுவையில அரைஞ்சிட்டு ஏன் நான் வந்தேன்னா, என்னுடைய பாவத்துக்கென்று இனிமே நான் வாழாம இருக்கணும்ன்றதுக்கு என் பாவ சரீரத்தை நான் என்ன செய்யணும்? ஒழிக்கணும். இட்ஸ் a டெய்லி ப்ராசஸ். செஞ்சோம் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்ல முடியும். எல்லா நேரமும் ஜெயிச்சிட முடியாது. சம்டைம்ஸ் விழுவோம். போராட்டம்னாலே தானே. சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? போராட்டம் அப்படின்னா சில டைம் நமக்கு சட்டை என்ன செய்யும்? கிளியும், தோப்போம். இருந்தாலும் நீங்க உங்களுடைய மைண்ட் எய்ம் என்னவா இருக்கணும்? ஜெயிக்கணும். எதை ஜெயிக்கணும்? யாரையும் ஜெயிக்க வேணாம். எதை ஜெயிக்கணும்? என் சரீரத்தை நான் ஜெயிக்கணும். என் சரீரத்தை ஒளிய பண்ணணும். என் சரீரம், அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க சரீரத்தை வந்து நீங்க போட்டு அடிக்க வேண்டாம், மற்றவர்கள் செய்யற மாதிரி விரதம் இருக்க வேண்டாம், துன்புறுத்த வேண்டாம். அதை சொல்லல. சரி, நீங்க விரதம் இருந்து பாருங்களேன். 40 நாள் சாப்பிடாம பாருங்க. 41வது நாள் என்ன பண்ணுவீங்க? ஃபுல் கட்டுவீங்க இல்லையா? அதுக்கு நீங்க 40 நாள் என்ன பண்ணிருக்கலாம்? சாப்பிட்டுருக்கலாம். அழகு குத்துங்க, இங்க குத்தி இப்படி இழுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? மருந்து போட்டு அதுக்கு எது குத்துறீங்க? அப்படியே விட வேண்டானே. நான் சொல்ல புரியுதா இல்லையா? உங்கள் சரீரத்தை வருத்துவதனாலோ, உங்கள் சரீரத்தை வந்து நீங்க போட்டு தண்டிக்கிறதுனாலோ நீங்க என்ன செய்ய முடியாது? இதை ஒழிக்க முடியாது. நீதிக்கு பழகும் பொழுது இதை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா ஒழியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 6வது அதிகாரத்துல பாருங்க 20வது வசனத்துல இருந்து வாசிக்கிறார். சொல்றாரு, வாசிங்க. நீங்க பாவத்துக்கு அடிமைகளா இருந்த போது நீங்க நீதியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தீங்க, ஃப்ரீயா இருந்தீங்க. అప్పటి క్రియల వలన మీకేమి
ఫలము కలిగను వాటి గురించి మీరు ఇప్పుడు సిగ్గుపడుచున్నారు కారా? நீங்க அப்ப செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இப்ப நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வெக்கமா இருக்குதா சந்தோஷமா இருக்குதா? வெக்கமா இருக்குது இல்ல? ஆமாவா இல்லையா? வெக்கமா இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். வெக்கமா இருக்கா இல்லையா? அடுத்து వాటి అంతము మరణమే. அதனுடைய முடிவு என்னது? மரணம். అయినను ఇప్పుడు పాపము ஆனா இப்போ పాపము నుండి విమోపింపబడి దేవునికి దాసులైనందున இப்ப தேவனுடைய தாசர்களாக, தேவனுடைய ஊழியர்காரர்களாக, தேவனை சேவிக்கிறவர்களாக, தேவனுக்கு அடிமைகளாக மாறினதுனால పరిశుద్ధత కలుగుటయే మీకు ఫలము. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு அதனுடைய ஃப்ரூட்டாக கிடைச்சிருக்குது. దాని అంతము నిత్య జీవం. அதனுடைய முடிவு என்னது? அழியாத வாழ்க்கை. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான. அப்ப என்ன வாசிக்கிறோம்னா, பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த காலத்தில் நீங்கள் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். அப்படின்னா அர்த்தம்னா நீங்க நீதி செய்ய வேண்டிய அவசியமே இல்லாம இருந்தீங்க. ஏன்னா நீங்க எதுக்கு அடிமையா இருந்தீங்க? எதுக்கு நீங்க எது உங்களுக்கு எஜமானோ அதுக்கு தானே வேலை செய்யணும். ஆமாவா இல்லையா? நமக்கு எஜமானா எது இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. அதனால பாவத்துக்கு வேலை பார்த்தீங்க. ரைட்டு. ஆனா இப்போ அதை பிராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போட்டு சரீரத்தை தண்டிக்க வேண்டாம். அதனாலதான் கிறிஸ்தவத்துல வேதாகமத்துல சரீர தண்டனை, சரீர வருத்தல், சரீரத்தை வருத்தி கர்த்தரை பின்பற்றுவதற்கான செயல்முறைகளை தேவன் எங்கேயுமே என்ன செய்யல, சொல்லவில்லை. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும் பொழுது நான் என்னுடைய மனம் திரும்புதலுக்காக துக்கப்படலாமே தவிர, என்னது மனம் திரும்புதலுக்காக துக்கப்படலாம், உபவாசம் கூட இருக்கலாம். ஆனா நீங்கள் உங்கள் சரீரத்தை துன்புறுத்தி, உங்கள் சரீரத்தை தண்டிச்சு, அப்படி ஒரு கிலோமீட்டரா நடந்து தேர் இழுத்து இந்த மாதிரியான எந்த ஒரு செயல்முறையும் பரிசுத்தமாகுதலுக்காக என்ன செய்யப்படல, சொல்லப்படவில்லை. ஏன் சொல்லப்படவில்லை என்றால், இது நம்மை ஒருபோதும் பரிசுத்தமா ஆக்காது. இப்ப கூட பிரதர் நீங்க பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொன்னா 1 கோடி ரூபாய் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடனை வாங்கிட்டு வந்து கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கன்னு சொன்னா என்ன செய்யறது இல்ல, பின்பற்ற வர மாட்டேங்க. ரொம்ப எளிமையான ஒரு முறையை பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன தெரியுமா? இப்ப நீங்க தேவனுக்கு அடிமைகளாக உங்களை ஒப்புக் கொடுங்க. நீதியை செய்ய உங்கள் உடலை என்ன செய்யுங்க, பழக்கப்படுத்துங்க. பாருங்க 19வது வசனத்தை வாசிங்க. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது இப்ப என்ன பண்ணலாம்? இப்போ பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி, பரிசுத்தமானதை செய்வதற்கு உங்கள் அவயவங்களை, உங்கள் உடல் உறுப்புகளை நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பழைய மனுஷன் என்ன செஞ்சிடும், ஒளிந்து போயிடும். நீங்க பழைய மனுஷனை ஒழிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பழைய மனுஷன் நீங்க ஒழிக்க முடியாது, மத்தவங்க பழைய மனுஷன் ஒழிக்க முடியாது. நீங்க நீதியை செய்வதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நீதியின் கிரியைகளை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பழைய மனுஷன் என்ன செஞ்சிடும், ஒளிந்து போய் விடும். இதுதான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஏற்கனவே எப்படி உங்க பழைய அசுத்தத்தை நடப்பிக்கிறதுக்கு உங்க உடல் உறுப்புகளை ஒப்பு கொடுத்தீங்களோ, இப்ப அதே உடல் உறுப்புகளை எதை செஞ்சு பழகினது, அசுத்தத்தை செய்து பழகிய அதே உடல் உறுப்புகளை இப்ப நீதியை செய்ய பழக்கப்படுத்துங்க. ஜஸ்ட் ட்ரெயின் them to work out righteousness. நீதியை செய்ய பழக்கப்படுத்துங்கள். கஷ்டம்தான். ஏன்னா இவ்வளவு நாள் எதற்கு பழகி இருந்துச்சு, இந்த டைஃபாய்டு வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? வந்திருக்கா? இங்க யாருக்கும் டைஃபாய்டு வரலையா? சரி. அல்சர் யாருக்காவது இருக்கா? பரவாயில்ல, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கூட்டத்திற்கு முன்பதாக தான் என்று பேசிக்கொண்டு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு 5 வருஷம் இல்ல 10 வருஷம் ரெகுலரா சரியான நேரத்துக்கு சாப்பிடாம, சரியான அளவு தண்ணி குடிக்காம டீன்னு குடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன வந்துடும், அல்சர் வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ அல்சர் வந்துச்சு. இப்போ டாக்டர் சொல்றாரு நீங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், இது பண்ணணும்னு. இப்போ கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிறு என்ன செஞ்சுக்காது, ஒத்துக்காது, பேதியா போகும், வயிறு வலிக்கும், வாந்தி வரும்,
கேஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இவ்வளோ நாள் உங்கள் வயிறு எப்படி பழகிருச்சு? அன்டைம் சாப்பிட்டு பழகிருச்சு, டீ குடிச்சே பழகிருச்சு. இப்போ தண்ணி உள்ளே இறக்குனா அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வெளியே கொட்டுருது. நல்ல சாப்பாடு உள்ளே இறக்குனாலும் என்ன செய்யுது? வெளியே கொட்டுது. அதுக்காக அப்படியே டீ குடிச்சுனே இருக்கலாமா? அல்சர் கேன்சராக மாறிடும். கரெக்டா? ஸ்டமக் கேன்சராக மாறிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிரதர், நான் நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் அந்த மாத்திரை போட்டேன் டாக்டர், ஒரே வாமிட் மாதிரியே வருதுங்க டாக்டர். வருங்க, ஒரு 4-5 நாளைக்கு வரும். அது முடியல டாக்டர், நான் திரும்ப டீயே குடிச்சிட்டேன் டாக்டர். அதுதான் கரெக்டாக இருக்குது டாக்டர். 10 வருஷமா அப்படியே இருந்துச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணிடலாம்? மனுஷன் அப்படியே போயிடுறேன் டாக்டர், விடுங்க டாக்டர், உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வயிறை பழக்கப்படுத்தணும். எப்படி பழக்கப்படுத்தணும்? கொஞ்ச நாள் பழங்களாக சாப்பிடணும், கொஞ்ச நாள் தயிர் நீர் ஆகாரமாக என்ன செஞ்சிடணும், எடுத்துக்கணும். நான் எத்தவொடனே ஆரோக்கியமான பிரியாணியை சாப்பிட்டேன்னா முடிஞ்சுது, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதான். அப்போது கடினமான ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக்கப்படுத்தி நீதியை, அதாவது அந்த வயிறை வந்து நல்ல ஆரோக்கியமான சரியான நேரத்தில் சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்தினாதான் ஒரு 10-15 நாள் கழிச்சு என்ன செய்யும்? வயிறில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறி உங்களுடைய நல்ல ஆரோக்கியமான சாப்பாட்டை பழகுற அந்த பழக்கத்துக்கு இந்த வயிறு என்ன செய்யும்? வரும். அஃப்கோர்ஸ் இந்த வயிறுக்கே அவ்வளோ பிரச்சனைனா, தலையிலிருந்து கால் வரை, சிந்தனையிலிருந்து செயல் வரை, தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் பாவத்தை மட்டுமே சிந்தித்து பாவத்தை மட்டுமே செஞ்சிட்டு இருந்த இந்த சரீரம் திடீர்னு பரிசுத்தத்தை செய்யணும்னா ஒரே நாள்ல என்ன செய்யாது? ஒத்துழைக்காது. அப்ப என்ன பண்ணணும்? ட்ரெயின் பண்ணணும். என்ன பண்ணணும்? ட்ரைனிங் கொடுக்கணும். யார் கொடுக்குறது? சர்ச்சில் இருந்து எல்டர் வந்து டெய்லியும் காலைல எழுந்துச்சு ட்ரைனிங் கொடுப்பாரா? குச்சி வச்சு ட்ரைனிங் கொடுத்துனுப்பாரா? இல்லை. நீங்கள் தான் உங்கள் சரீரத்திற்கான ட்ரைனிங் மாஸ்டர்ஸ். நீங்க முதல்ல உங்களுக்கு வாஞ்சை வேணும். எதை செய்யறதுக்கு? என் பாவ சரீரத்தை ஒழிப்பதற்கான வாஞ்சை யாருக்கு வேணும்? நமக்கு டெவலப் ஆகணும் முதல்ல. அப்போ உங்களுக்கு வாஞ்சை இருந்தால் மட்டுமே இந்த பழக்க வழக்கங்களுக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியும்? வர முடியும். இது ஒரு போராட்டம். இது என்னது? ஒரு போராட்டம். எத்தனை பேர் பப்ஜி விளையாடுவீங்க? இன்னைக்கு யாருமே கை தூக்க மாட்டீங்களே. இப்போ வேற வந்துச்சா? ஃப்ரீ ஃபயர் பாருங்க, நான் அப்டேட் ஆகல. எலிஷா பிரதர் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம். ஃப்ரீ ஃபயர்னா என்னன்னு தெரியாது ஆக்சுவலி. அதுவும் அதே மாதிரி தானா? ஷூட்டிங் கேம் தானா? இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து போராட்டம் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுனால தான் நீங்க என்ன செய்றீங்க? போராடுறீங்க. அதுல போராடி எப்படியாவது சிக்கன் டின்னர் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன செய்யணும்? அடையணும் இல்லைங்களா? அப்படிதானே? இப்போ போராடாம அது கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு அது பெருசா என்ன செய்யுது? அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால நான் எப்படியாவது என்ன செய்வேன்? எத்தனை முறை நான் கீழே வந்தாலும், எத்தனை முறை எனக்கு லைஃப் போனாலும் திரும்ப எழுந்து நான் என்ன செய்வேன்? போராடுவேன்னு சொல்லி நீங்கள் போராடுறீங்க இல்லையா? கேமில் விளையாடுறீங்க இல்லையா? அடுத்த லெவலுக்கு எப்படியாவது போகணுன்றீங்களா? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பழைய மனுஷனை ஒழிக்கிறதுன்றது உங்களுடைய வாழ்க்கையினுடைய எய்மா இருக்கணும். தூங்கி எழுந்தாலும் பழைய மனுஷன் தான் தெரியணும். அவனை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கவே கூடாது. அவனை எப்படியாவது என்ன பண்ணணும்? ஒழிக்கணும். இதுக்கு முன்னாடி அவன் வந்து அவலட்சமான வெக்கப்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன பண்ணான்? சிந்திச்சான், செயல்படுறான். இன்னைக்கு அவனை நான் ஒழிக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? பைபிள் நமக்கு அருமையான ஒரு சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, நீதியின் ஆயுதங்களாக உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் என்ன செஞ்சுங்க? கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். இனி நான் என்னுடைய சிந்தையை வைத்து, இனி நான் என்னுடைய கண்ணை வைத்து, இனி நான் என்னுடைய கையை வைத்து, இனி நான் என்னுடைய உடலை வைத்து, இனி இந்த உடல் அசுத்தத்தை செய்யாது என்கிற ஒரு நிலை நீங்க எடுக்கணும். செஞ்சீங்கன்னா நீங்க முடிஞ்சது. கேம்ல திரும்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப என்ன செய்யலாம்? எழுந்திருக்கலாம். ஆனா நீங்க எந்திக்கிறது பாவம் செய்யறதுக்காக எந்திக்க கூடாது. திரும்ப திரும்ப ஒருத்தன் ஏன் செஞ்சு கீழே ஊழ்ந்துன்னு இருக்கிறானா அவன்கிட்ட இருந்து போனை பிடிங்க, போயா நான் விளையாடுறேன்னு சொல்லி விளையாடுவீங்களா இல்லையா? அதே மாதிரிதான் திரும்ப திரும்ப நீங்க வந்து கீழே ஊழ்ந்துக்கினே இருக்கிறதுக்காக எந்திக்கல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, பிரதர் கர்த்தர் மன்னிப்பாருப்பா. அப்போ அது போதும் பிரதர். எதுக்கு மறுபடியும் உழுவுறதுக்கு? நீங்க உழுவுறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு லைஃபை தராரு. ஆஃப்டர் ஆல் ஒரு கேம்லயே நீங்க ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது? அதனாலதான் நீங்க திரும்ப திரும்ப விழுந்து போறீங்க. அதனாலதான் நீங்க திரும்ப திரும்ப என்ன செய்யறோம்? அந்த பாவ சுழற்சிக்குள்ள நம்ம விழுவுறதுக்கான காரணம் என்னன்னா, நமக்கு ஜெயிக்கணும்ன்ற எண்ணமே என்ன இல்லையே. ஜெயிக்கணும்ன்ற எண்ணமே இல்லையே. அடிமையில அதான் அடிமையாவே இருந்துட்டு போயிடும் பிரதர். அப்படியே ஒரு நிலையில நம்ம தள்ளப்படணும்.
நாம் நீதியின் ஆயுதங்களாக நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு என்று என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், பழக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை நாம் என்ன செய்யணும்? பழக்க வேண்டும். திரும்ப சொல்றேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தம்பி தங்கச்சி எல்லாருமே கவனிங்க. இது ஒரே நாள்ல நடக்காது. இது ஒரே நாள்ல நிச்சயமா என்ன செய்யாது? நடக்காது. பயங்கர கோபக்காரனா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் சாந்த குணத்தை வளர்க்கணும்னு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டான், மறுநாள் காலையில சாந்த சொரூபி ஆயிடுவானா? சரி, இப்போ அவன் சாந்தத்தை வளர்க்கறதுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? அவனை கோவப்படுத்தாத சூழ்நிலைகள் வந்தா அவன் சாந்தமாயிருவானா? சாந்த குணத்தை வளர்ப்பானா? இல்ல அவனுக்கு கோபத்து பெருக்குவதற்கான சூழ்நிலைகள் வந்தாதான் அவன் சாந்தத்தை டெவலப் பண்ண முடியுமா? எப்ப டெவலப் பண்ண முடியும்? உங்களுக்கு இப்படி கேட்கிறேன், 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரக்கூடிய பாலை வந்து அடிச்சு பழகணும் அப்படின்னா அவன் எவ்வளவு ஸ்பீட்ல பால் போட்டு பிராக்டிஸ் பண்ணணும்? ஒரு 110 120 போட்டு பிராக்டிஸ் பண்ணா அடிச்சு விளையாட முடியுமா? எவ்வளவு ஸ்பீடு போட்டு பிராக்டிஸ் பண்ணணும்? 160க்கு போடணும். 160ல எறிகிற பால் மேல பட்டு அடி பட்டு அடிச்சு 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 பழகினா 150க்கு வர ஸ்பீடை வந்து அவனால என்ன செய்ய முடியும்? நிச்சயமா அடிக்க முடியும். அந்த மாதிரி கோவத்தை வர வைக்கிற சூழ்நிலையை தான் கர்த்தர் தருவாரு. அதுல சாந்தமா இருந்து பழகணும். அப்போ ஒரு கட்டத்துல எவ்வளவு கோவப்படுத்தினாலும் என்னவா இருப்பான்? சாந்தமா இருப்பான். பிரதர், நீங்க செய்தியெல்லாம் நல்லா இருந்தது, வெளியில போன உடனே சாத்தான் வந்து என்ன பண்ணிட்டான் பிரதர், உள்ளுக்குள்ள பூந்து ஒரு மாதிரி பண்ணிட்டான் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன விடை அப்படின்னு நம்ம லஞ்சுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கேள்வி இருந்தா கேளுங்க. இந்த செய்தியில இருக்கிற ஏதாவது கேள்விகள்? தைரியமா கேளுங்க. நீங்க தைரியமா கேளுங்கன்னு சொல்றத பார்த்தா கேட்டுதான் பாருன்ற மாதிரி இருக்கு. செய்தி புரிஞ்சிருக்கும்ல. சரீரத்தை அதாவது கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு என்னென்ன மாதிரி மெஷர்ஸ் எடுக்கணும், அதாவது ஸ்பிரிச்சுவலா என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுக்கணும் அதுக்கு. ஸோ சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணணும், ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. அது எப்படி பண்றது? அதுதான் வந்து இப்போ அங்கிள் வந்து கேட்குறாரு. ஓகே, சுருக்கமான பதில் சொல்லிடுறேன். நம்ம இதை வந்து பார்க்க தான் போறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதற்கான வழியை சொல்லி கொடுத்துருக்கிறாரா இல்லையா? நிச்சயமா என்ன செய்கிறார்? சொல்லி கொடுத்துருக்கிறார். அவரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மனப்பாட வசனம் ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல என்ன வசனம் சொல்ல முடியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? இளைப்பாறுதல் தருகிறேன். நிறுத்தலை. அதுக்கடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இதுதான் வழிமுறை. சீஷர்களை அவர் அழைக்கிறார். இந்த வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை இல்லைங்களா? பாவ சரீரத்தை ஒழிப்பதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு போராட்டமான வாழ்க்கை. அப்போஸ்தலர்களும் அந்த போராட்டத்தை போராடினார்கள். பெரிய பெரிய தேவதாசர்கள் இன்னைக்கு நாம யார் யாரெல்லாம் பற்றி பயோகிராஃபிலாம் படிக்கிறோமோ எல்லாருமே அந்த போராட்டத்துக்குள்ளே தான் என்ன செஞ்சாங்க? போனாங்க. அது கொஞ்சம் கடினமானதாக இருக்கிறதுனால தான் கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, முதல்ல நீ அந்த பாரத்தை என்கிட்ட என்ன செஞ்சிரு? கொடுத்துரு. ஃபர்ஸ்ட். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க பழகணும். என்ன பண்ணணும்? அப்போ என்ன பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துவில் எப்போ நம்ம நிலைத்திருக்க முடியும்னா, நமக்கு இந்த புஸ்தகத்தோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகும். ஏன்னா இந்த புஸ்தகம்ன்றது நான் அக்ரிநிலையில் சொன்னாலும், அக்ரிநிலை தானே அது, இது நான் அக்ரிநிலையில் சொன்னாலும் இது வந்து எழுதப்பட்ட வார்த்தையாகிய கிறிஸ்துவானவர் தான் இந்த புக்கில் இருக்கிறார். இந்த புக்கில் இருக்கிற எழுத்தாளரோட நம்முடைய நெருக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? அதிகப்படுத்தணும். நிறைய பேருக்கு இதை சொன்னால் மட்டும் நான் ஆமாம் இவங்க என்ன பண்ணுற போகிறாங்க, அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க? பைபிளை படின்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி. பைபிள் என்பது உங்களுக்கு சலிப்பு தட்டக்கூடாது. பைபிள் மேலே உங்களுக்கு வாஞ்சையை நீங்கள் என்ன செய்யணும்? வளர்க்க வேண்டும். பைபிள் எப்படிப்பட்ட புக்கு தெரியுமா? போன வாரம் எங்கள் சர்ச்சில் நான் சொன்னேன், திரும்ப உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இந்த தஞ்சை பெரிய கோயிலெலாம் பார்த்துருக்கீங்களா? ராஜராஜ சோழன் அவங்க கட்டினதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கீழடி அதெல்லாம் பார்க்குறீங்களா? இந்த மியூசியம்லலாம் வச்சுருப்பாங்க, அந்த காலத்து பொருள் வச்சுருப்பாங்க. அந்த மியூசியம்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போகும்போது ஏதோ ஒரு
அந்த அந்த காலத்து அந்த புக்கு எல்லாம் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒன்று எடுத்து அந்த ராஜா எழுதின கடிதம் வரும் இருக்குல்ல, அதை நீங்கள் வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் உணர்வு? வா, பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா எழுதுறதாண்டா, ஃபோட்டோ எடுறா, செல்ஃபி எடுறா, அதை பாடுறா, அதை படிடா, அந்த இது வருதா இல்லையா, அந்த வாஞ்சை வருதா இல்லையா? ஃபஸ்ட்டு மனுஷன் பேசுனது இந்த புக்கில் இருக்கு. ஃபஸ்ட்டு மனுஷன் பேசுனது உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. எங்கே தான் இருக்கு? இந்த புக்கில் இருக்கு. நீங்களும் நானும் அன்னைக்கு இல்லை, ஆனால் அவன் பேசுனது இருக்கு, எழுதப்பட்டிருக்கு, ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இதனுடைய ஆத்தர் யார் தெரியுமா? அந்த மனுஷனை உருவாக்குனவர் இதை எழுதியிருக்கிறார். அப்போ எவ்வளோ வாஞ்சை நமக்கு வரணும். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம முதல் மனுஷன் பேசுனதை உட்காந்து இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இத்தனை 1000 வருஷம் அப்புறம் நம்ம வாசிக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? என்னைக்காவது தோணியிருக்கா உங்களுக்கு? ஏன் தோணலைன்னா நமக்கு சலிப்பா இருக்குது இந்த பைபிள். எப்போ பாரு இது. இந்த புக்கு மேலே உங்களுக்கு வாஞ்சை வளர்க்கணும். நீங்கள் இந்த புக்கு மேலே வாஞ்சையை நீங்கள் தான் என்ன செய்யணும்? வளர்க்கணும். இதுக்குள்ள பொக்கிஷங்கள் இருக்கு. ஆராய்ந்து பார்த்தாலும் ஆராய்ந்து முடியாத அளவுக்கான ஆழமான பொக்கிஷங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. தேவனுடைய ஞானமே இந்த புக்கில் இருக்கு. உங்களை என்னையும் உருவாக்கினவருடைய ஞானமே இந்த புக்கில் என்ன செய்யுது? இருக்கு. அப்படிப்பட்ட புஸ்தகத்தை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்க சொல்லி பைபிள் என்னது நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த புஸ்தகத்தை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது நமக்கு என்ன நடக்குது தெரியுமா? 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் எடுங்க. அந்த புஸ்தகத்தை சரியா கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும்னா என்ன நடக்கும்? 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 16வது வசனம், 16, 17. ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த வேத வாக்கியங்களை பயன்படுத்துறான் அப்படின்னா அவன் தேறுவான். அவன் என்ன பண்ணுவான்? தேறுவான். he will become perfect. அவன் என்னவா மாறுவான்? பெர்ஃபெக்ட்டாக மாறுவான். எல்லா நல்ல கிரியைகளையும் செய்வதற்கு அவனுக்கு தகுதி கிடைக்கும். அப்படி அந்த மனுஷனை மாத்துறதுக்கு இந்த பைபிள் என்ன பண்ணுது? உபதேசிக்குது, கடிந்து கொள்ளுது, சீர்திருத்துது, நீதியை படிப்பிக்குது. எது? இந்த வேத வாக்கியம் நமக்கு அதை செய்கிறது. ஸோ இதை வாஞ்சையோடு நீங்கள் வாசிக்க பழகணும். அந்த வாஞ்சையும் ஒரே நாளில் வராது. வாசிக்க வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் வாஞ்சையோடு வாசிக்க ஒரு நாள் வாசிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாஞ்சையோடு அதனுடைய அந்த விஷயங்கள்லாம் நமக்கு என்ன செய்யும்? பழகும். ஸோ கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதுனா வசனத்தில் நிலைத்திருப்பது. வசனத்தில் நிலைத்திருப்பதுனா இதோடு ஒரு பழக்கத்தை, ரிலேஷன்ஷிப் என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரே நாளில் ஏற்படுத்த முடியுமா? கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க, கையை பிடிச்சி அனுப்பிச்சு விட்டுறாங்க 2 பேரையும். அவங்களுக்குள்ள அந்த உறவை அவங்க எப்படி டெவலப் பண்ணுவாங்க? ஒரே நாளில் டெவலப் ஆயிடுவாங்களா? 100% பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் நாளே வந்துருவாங்களா? எவ்வளோ ஏற்றத்தாழ்வு வரும், எவ்வளோ சண்டை வரும், எவ்வளோ பிரச்சனை வரும், பிரிவினை வரும், குழந்தை வரும், அதுக்காக வாழ்றது, அதில் அடிச்சுக்கிறது, முட்டிக்கிறது போயிட்டே இருக்கும். ஆனால் அவங்க நாளுக்கு நாள் அவங்க கையை மட்டும் விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுவாங்க? அந்த ரிலேஷன்ஷிப்பில் பெர்ஃபெக்டான ஒரு நிலையை அடைவாங்க இல்லையா? அந்த மாதிரி கையே விடாமல் இந்த புஸ்தகத்தை யார் கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்களோ இந்த புஸ்தகம் அவங்க வாழ்க்கை என்ன செய்யாது? கையை விடவே விடாது. அப்போ எப்படி நம்முடைய சரீரத்தை நம்ம ட்ரைனிங் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் விஷயமே இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும்? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கற்றுக்கொள்ளணும். அப்போது இந்த புஸ்தகத்தோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம டெவலப் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, இந்த புஸ்தகத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுற அதே ஸ்டேஜில், அதே விஷயத்தில் இந்த புஸ்தகம் நமக்கு என்னென்னலாம் சொல்லுகிறதோ அதை கை கொள்ள ஆரம்பிக்கணும், அதை செயல்முறைப்படுத்த ஆரம்பிக்கணும். செயல்முறைப்படுத்த ஆரம்பிக்க நம்ம வாழ்க்கையில் இருக்க சேஞ்சை நம்மளே என்ன செய்வோம்? உணர்வோம். ஆமாவா இல்லையா? நிச்சயமா உணர்வோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சேஞ்சே நம்மளை உற்சாகப்படுத்தணும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு. ஸோ கீழ்ப்படுகிறது, இதன்படி நடக்கிறது, இதெல்லாம் நமக்கு சலிப்பு தட்டும் போது நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னால் இதன்படி என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்போது சிம்பிளாக சொன்னால் இதுதான் நடைமுறை. இதை விலாவாரியாக இன்னும் நம்ம அடுத்த செய்தியில் தெளிவாக பார்க்கலாம். அடுத்த கேள்வி இருக்குங்களா? கொலோசியர் 2:14 சொல்லியிருந்தீங்களா? அதுல நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. இந்த எதிரடையாக இருந்த கட்டளைகளால் விரோதமான கையெழுத்து அப்படின்றது நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா,
நியாயப்பிரமாணம் தான் நமக்கு எதிரான சாட்சி. கரெக்டா? நம் பாவிகள்ன்றதுக்கு சாட்சி எது? நியாயப்பிரமாணம். யூதர்களுக்கு எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம், நமக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நியாயப்பிரமாணம், ரெண்டுமே தேவனுடைய நியாயப்பிரமாணம் தான். அது என்ன பண்ணுதுன்னா நீ பாவின்னு சொல்லுது. கரெக்டா? இப்போ நம்ம மனசாட்சியை தூக்கி அந்த பக்கம் குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சுட்டு நம்ம ஆப்போசிட்டில் நின்னா நம்ம மனசாட்சி நம்மளை பார்த்து வா அருமையானவன் அப்படி சொல்லுமா? என்ன சொல்லும்? நீ பாவி அப்படி சொல்லும். நம்ம என்ன சொல்லுவோம்? அடப்பாவி அப்படி சொல்லுவோம். அதை பார்த்து அது நம்மளை நீ பாவின்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுறாரு தேவன்னா, கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவருடைய சரீரத்தில் அவர் நிறைவேற்றுறதுனால அதை குலைத்துறாரு. அதை என்ன செஞ்சுறாரு? டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாரு. எப்படி? படுத்தாது. இனி எனக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய மனசாட்சி என்கிற நியாயப்பிரமாணம் நம்ம என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்தாது. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இன்னும் ஏதாவது கேள்வி இருந்தால் செகண்ட் ஹாஃப்ல நம்ம லஞ்ச் முடிச்சிட்ட பிறகு கேட்டுக்கலாம். ஓகே.